இப்போ 10th standard mathematics third chapter algebra exercise 3.4ல first sum reduce each of the following rational expressions to its lowest form அப்படின்னு 4 subdivision கொடுத்திருக்காங்க. first one x square minus 1 divided by x square plus x. so இது எப்படி போடலாம்னா this is in the form of a square minus b square. what is a square minus b square? a plus b into a minus b. so இது எப்படி எழுதலாம்? x plus 1 into x minus 1. ஓகேவா? இது x square minus 1 square வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இது வந்து x ரெண்டுத்துலேயும் இருக்கு, x காமனாக வெளில எடுக்கிறோம் into x plus 1. so x plus 1 and x plus 1 will get cancelled equal to x minus 1 divided by x. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் x square minus 11x plus 18 divided by x square minus 4x plus 4. so இது வந்து x square minus 11x plus 18. இப்போ 18 வச்சுக்கோங்க. இது பிரிச்சா என்ன ஆகணும்னா 9 2s are 18. மல்டிப்ளை பண்ணால் ப்ராடக்ட் 18 வரணும். ஆட் பண்ணால் மைனஸில் அப்போ -2 -9 -2 ரெண்டு மைனஸ் வந்தால் அடிஷனில் ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சைன் போடுறோம். மல்டிப்ளிகேஷனில் 9 into 2 18 ப்ளஸ் 18. மல்டிப்ளிகேஷனில் ரெண்டு மைனஸ் வந்துச்சுன்னா ப்ளஸ். இதே அடிஷனில் ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் வந்துச்சுன்னா ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் வந்துருச்சுன்னா ஆட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பர் சைன். ஓகேவா? கிரேட்டர் நம்பர் சைன். ஸோ இது என்ன, இங்கே என்ன ரெண்டு மைனஸ் இல்லைன்னா ரெண்டு மைனஸ் வந்துச்சுன்னா அடிஷனில் என்ன பண்ணோம்? ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சைன் போடணும். ரெண்டு மைனஸ் வந்தால் ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சைன் போடணும். ஸோ மைனஸ் அப்போ இதை எப்படி எழுதலாம்? எக்ஸ் மைனஸ் 9 into எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னு எழுதலாம். டிவைடட் பை அதே மாதிரி -4 பிரிங்க. -4 என்ன வரும்? 2 2s are 4. ப்ராடக்ட் 4 வந்துருச்சு. 2 2s are 4. ஸோ -2 -2 மல்டிப்ளை பண்ணால் +4 வந்துருச்சு. ஆட் பண்ணால் -4 வருது. அப்போ x minus 2 into x minus 2. புரியுதா? மல்டிப்ளை பண்ணால் 2 2s are +4. மல்டிப்ளிகேஷனில் சொன்னால் ரெண்டு மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போடணும். இதே அடிஷனில் ரெண்டு மைனஸ் இருந்ததுன்னா ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சைன் போடணும். ஸோ ஆட் பண்ணால் -4 வருது. So both x minus 2 and x minus 2 will get cancelled. So x minus 9 divided by x minus 2. Okay va? Next one, third one. 9x square plus 81x divided by x cube plus 8x square minus 9x. ஸோ இது வந்து 9x காமனாக வெளில எடுத்துடலாம். 9x காமனாக வெளில எடுத்துட்டு x plus 9 divided by x ஸ்கொயர் டேர்ம் எக்ஸ் டேர்ம் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருந்தால் தான் ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். இது எக்ஸ் கியூப் டேர்ம் இருக்கிறதால எல்லாத்துலையும் எக்ஸ் காமனாக வெளில எடுத்துடலாம். எடுத்துட்டு அப்புறம் ஃபேக்டரைஸ் பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ் 8x minus 9. ஓகேவா? எக்ஸ் கேன்சல். இப்போ சரி இதை எக்ஸ் கேன்சல் ஆகிடும். 9 into x plus 9 divided by இந்த x square minus a plus 8x minus 9 எப்படி எழுதலான்னா 9 பிரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். 9 1s are 9 plus 9 minus 1 minus 9 வந்துருச்சு. plus 9 minus 1 நான் சொன்னேன் ஒரு மைனஸும் ஒரு ப்ளஸும் இருந்தால் ஆட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பர் சைன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பர் சைன் சப்ராக்ட் பண்ணிவிட்டு ஒரு மைனஸும் ஒரு ப்ளஸும் இருந்தால் சப்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பர் சைன். ஓகேவா? சரி, சப்ராக்ட் பண்ணிவிட்டு ரெண்டு மைனஸ் இருந்தால் தான் ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சைன். ஒரு மைனஸும் ஒரு ப்ளஸும் இருந்தால் சப்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பர் சைன். சப்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பர் சைன். ஸோ சப்ராக்ட் பண்ணால் நான் +9 - 1 is 8. கிரேட்டர் நம்பர் சைன் இஸ் ப்ளஸ். அப்போது 8 + 8x வருது. அப்போ இது எப்படி எழுதுவீங்க? x plus 9 into x minus 1. ஓகே, இப்போ பாருங்கள் மல்டிப்ளை பண்ணால் -9 வருது. ஆட் பண்ணால் +9 -1 ஒரு மைனஸும் ஒரு ப்ளஸும் வந்து சப்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பர் சைன். ஓகே,
So x plus 9 cancel ஆயிடும் equal to 9 divided by x minus 1. Again fourth one, p cube minus 3p minus 40 divided by 2p cube minus 24p square plus 64p. நான் என்ன சொன்னேன், இது வந்து p cube இருக்கு, p square minus 3p minus, இப்போ ஸ்கொயர் டேர்ம் இருக்கிறதால இது அப்படியே ஃபேக்டரைஸ் பண்ணலாம். இது வந்து p ஸ்கொயர் டேர்ம், இந்த மாதிரி ஸ்கொயர் டேர்ம் வந்தால் தான் ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். கியூப் டேர்ம் வந்தால் பண்ண முடியாது. ஸோ எல்லாத்துல p இருக்கிறதால காமனாக வெளில எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இது ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். 40 ஃபேக்டரைஸ் பண்ணால் 8 5s are 40, மைனஸ் 40 வருது. ஸோ இங்கே மைனஸ் 3 வருது. அப்போ மைனஸ் 8 + 5. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. 8 5s are 40. ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் இருந்தால் சப்ராக்ட் பண்ணிட்டு கிரேட்டர் நம்பர் சைன். ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகும், 8 5 3 வந்துடும், கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ், ஸோ மைனஸ் 3p வந்துடும். அப்போது இது எப்படி எழுதலாம், p minus 8 into p plus 5 divided by, இது p காமனாக வெளில எடுத்துடலாமா, 2p square minus, இது என்ன இருக்கு 2pயே வெளில எடுக்கலாம். சரி ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் போட்டுக்கலாம். 2p square, இது வந்து minus 24p plus இது என்ன 64. ஓகேவா, இது எல்லாத்துலேயுமே 2 காமனாக வெளில இருக்கிறதால p minus 8 into p plus 5 divided by 2p, p square minus 2 வெளில எடுத்தால் என்ன வரும், 12p plus 32. p 2வும் காமனாக வெளில எடுத்துடுறேன். ஸோ p square minus 12p plus 32. ஸோ ஈக்குவல் டு p minus 8 into p plus 5. அகெயின் இங்கே பாருங்கள் 32 இருக்குது. 32வை எப்படி பிரிக்கலாம், 4 8s are 32. ஓகேவா, இப்போ இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் 8 minus 4. ஓகேவா, 2 minus 8 4s are 32. ப்ராடக்டில் என்ன சொன்னேன், 2 மைனஸ் இருந்ததுன்னா மல்டிப்ளை பண்ணிவிட்டு ப்ளஸ் சைன் போடணும். மல்டிப்ளை அண்ட் புட் ப்ளஸ் சைன், மல்டிப்ளை பண்ணிவிட்டு ப்ளஸ் சைன் போடணும். இதே வந்து அடிஷனில் என்ன ஆகணும், ஒரு அடிஷனில் இப்போ 2 மைனஸ் இருந்தால் என்ன பண்ணணும், ஆட் பண்ணிவிட்டு அடிஷனில் 2 மைனஸ் இருந்ததுன்னா ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சைன் போடணும். ஸோ இங்கே 2 மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் 8 minus 4 minus 12 வந்துருச்சா. மல்டிப்ளிகேஷனில் 2 மைனஸ் இருந்தால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ப்ளஸ் சைன் போடணும். ஸோ இப்போது p minus 8 p minus 4. ஓகே, இங்கே ஒரு 2p வரும், ஈக்குவல் டு 2p into p minus 8 into p minus 8 கேன்சல் ஆகிடும். ஈக்குவல் டு p plus 5 divided by 2p into p minus 4. அவ்வளோதான். இது புரியுதா, இங்கே மட்டும் சொல்லிடுறேன் திருப்பி. 4 8s are 32, மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 32. 2 மைனஸ் இருந்தால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ப்ளஸ் சைன் போடணும். இதே மல்டிப்ளிகேஷனில் 2 மைனஸ் இருந்தால் ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சைன் போடணும். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சைன் மைனஸ் 12 வந்துருச்சு. இது 8 4s are plus 32. ஸோ p minus 8 கேன்சல் ஆகிடுது. ஸோ p plus 5 divided by 2p into p minus 4. அவ்வளோதான், ஃபர்ஸ்ட் சம் முடிஞ்சிருச்சு. இல்லை செகண்ட் சம்மில் 4 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் இஃப் எனி ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ இப்போது எக்ஸ்க்ளூடட் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா p of x by q of xல வந்து q of x வந்து எவ்வளோ டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0 போட்டு எவ்வளோ லோயஸ்ட் ஃபார்மாக கண்டுபிடிக்க முடியுமோ அதுதான் வந்து அந்த கண்டுபிடிக்கிற வேல்யூ தான் வந்து எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. தட் மீன்ஸ் q of xஐ வந்து ஈக்குவல் டு 0 போடணும். இப்போ சம் போடும்போது உங்களுக்கு புரியும், அதே தான் திருப்பி எழுதியிருக்கேன். அண்ட் தென் அதுதான் வந்து அன்டிஃபைன்டுன்னு சொல்லுவாங்க. A value that makes a rational expression p of x by q of x ஃபார்மில் இருக்கிறது in its lowest formula எழுதுறது is undefined
அது கால்ட் அஸ் அன் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. இது எதுவுமே ரெண்டுமே சொல்லுவாங்க. அன்டிஃபைன்ட் இஸ் கால்ட் அஸ் அன் பி ஆஃப் எக்ஸ் பை கியூ ஆஃப் எக்ஸ் இருக்கும் ஒரு எக்ஸ்பிரஷன். அந்த எக்ஸ்பிரஷனை வந்து லோயஸ்ட் ஃபார்மாக எடுத்துகிட்டு வர்றது தான் வந்து ஈக்குவல் டு 0 போட்டு வேறு கியூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 போட்டு லோயஸ்ட் ஃபார்மாக எடுத்துகிட்டு வர்றது தான் அன்டிஃபைன்ட். அது வந்து எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. இப்போ போடுறேன் பாருங்கள். y டிவைடட் பை y ஸ்கொயர் மைனஸ் 25. இது எப்படி போடலாம்? ஈக்குவல் டு y டிவைடட் பை y ப்ளஸ் 5 இன்ட்டு y மைனஸ் 5ன்னு போடலாம். y ப்ளஸ் 5 இன்ட்டு y மைனஸ் 5ன்னு போடலாம். ஸோ இது என்ன? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. ஸோ a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. புரியுதா? இப்போ y ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ a ப்ளஸ் b y ப்ளஸ் 5 இன்ட்டு y மைனஸ் 5. இது அன்டிஃபைன்டு வென் எப்போ அன்டிஃபைன்டு வென் y ப்ளஸ் 5 அதான் q ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. p ஆஃப் எக்ஸ் பை q ஆஃப் எக்ஸ் அதான் p ஆஃப் எக்ஸ் பை q ஆஃப் எக்ஸ் that is q of x equal to 0னு போடும்போது is undefined. q of x equal to 0னு போடும்போது இது உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷனுக்காக எழுதுகிறேன். y is undefined when y plus 5 and y minus 5 equal to 0, that is y equal to minus 5, 5. So இது என்ன? therefore the excluded values என்ன? y plus 5 equal to 0னு வச்சுக்கோங்க. y plus 5 equal to 0னா y equal to minus 5. y minus 5 equal to 0னா y equal to plus 5. அதான் 5, minus 5. when q of x equal to 0னு போட்டால் தான் excluded value கண்டுபிடிக்க முடியும். இது போட்டுட்டு is undefined when y plus is undefined எப்போனா q of x equal to 0 வரும்போது தான் is undefined. So the excluded values are minus 5, 5. Okay, is undefined when q of x equal to 0. இது 0 போடும்போது இது undefined. எப்போ undefinedனா q of x equal to 0 நம்போது அப்போ excluded values are இது. இதான் it's undefined பண்ணும்போது தான் is called as an excluded value. Next second one பாருங்க. t divided by t square minus 5t plus 6 ஓகேவா ஈக்குவல் டு t divided by இது வந்து 6 பிரிங்க minus 2 minus 3 ஓகேவா. இப்போ ஆட் பண்ணால் minus 5 வருது, மல்டிப்ளை பண்ணால் 6 வருது. அப்போ t minus 2 into t minus 2 into t minus 3. அப்போது என்ன பண்ணும்? இஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன போடணும்னா டி ஸ்கொயர் டிவைடட் பை டி ஸ்கொயர் மைனஸ் 5t plus 6 இஸ் அன்டிஃபைன்டு. இது அப்புறம் போட்டுக்கலாம். இஸ் அன்டிஃபைன்டு வென் t square minus 5t plus 6 equal to 0. இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இஸ் அன்டிஃபைன்டு when t square அப்போ t square minus 5t plus 6 போடும்போது that is t minus 3 into t minus 2 equal to 0. Therefore this implies t equal to what? 3, 2. That is t minus 3 equal to 0, t minus 2 equal to 0. This implies அப்போ t equal to 3, 2. அப்போ therefore the excluded values are excluded values are 3 and 2. இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஓகே, is undefined when q of x equal to 0. அப்போ when q of x equal to 0 இது வெறும் t divided is undefined when q of x equal to 0. இப்போ that is t minus 3 t minus 2 equal to 0. t minus 3 equal to 0 na t equal to 3, t minus 2 equal to 0 na t equal to 2. Therefore the excluded values are 3, 2. Next one the third one. இப்போ இது ரெண்டுமே ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். இப்போ இது ரெண்டுமே ஃபேக்டரைஸ் பண்ண முடியுன்றதுக்காக ஃபேக்டரைஸ் பண்ணி கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் q of x equal to 0 போடணும். இப்போ 8 ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது? 2, 4. ஓகேவா? இதை ஆட் பண்ணால் 6 வருது, மல்டிப்ளை பண்ணால் 8 வருது. ஸோ வாட்? x plus 2 into x plus 4. அதே மாதிரி
இதை பண்ணுங்க. -2 பண்ணால் என்ன வரும்? +2 -1. +2 -1ன்னா இது ப்ராடக்ட்னா -2 வருது. ஆட் பண்ணால் ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் வந்தால் சப்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பர் சைன் +1 வருது. ஸோ x + 2 × x - 1. ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். ஈக்குவல் டு x + 4 டிவைடட் பை x - 1. ஸோ x - 1 இஸ் undefined when x = 1. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். The expression is undefined when x = 1. இப்படியும் போடலாம். when x = 1, the expression x² + 6x + 8 divided by x² + x - 2 is not defined. இப்போ புரியுதா? is undefined when x = 1 வரும்போது, that is x - 1 = 0. This implies x - 1 = 0, that is q of x = 0. When x = 1, the expression x² + 6x + 8 divided by x² + x - 2 is not defined. Okay, therefore the excluded value of the given expression is x = 1. x - 1 is undefined when q of x = 0. When x = 1, the expression x², this thing is not defined. Therefore, the excluded value of the given expression is x = 1. Next, fourth one, x³ - 27 divided by x³ + x² - 6x. அப்போ இது இந்த எக்ஸ்பிரஷன் இஸ் அன்டிஃபைன்ட். இங்கே எழுதுன மாதிரி இஸ் அன்டிஃபைன்ட். எப்போ இஸ் அன்டிஃபைன்ட் வென் x³ + x² - 6x = 0. தட் இஸ் q of x = அப்போ x³ + x² - 6x = 0ன்னா அப்போ x வந்து காமனாக வெளில எடுங்க. x² + x - 6 = 0. ஓகேவா? இது எல்லாத்துலேயும் எக்ஸ் இருக்குது, காமனாக வெளில எடுத்துக்கிறேன். ஸோ இது என்ன? 6 பிரிச்சா என்ன வரும்? 3 2s are 6 + 3 - 2 அப்படின்னா தான் இங்கே வந்து x + 3 × x - 2. மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? -6. ஆட் பண்ணால் ஒரு ப்ளஸ்ஸும் ஒரு மைனஸும் இருந்தால் சப்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பர் சைன் ப்ளஸ். ஸோ x × x + 3 × x - 2 = 0. Therefore x = 0. And x + 3 = 0 na x = -3. x - 2 = 0 na x = 2. Therefore the excluded values are என்ன? 0 -3, 2. இப்போ பாருங்க, இப்போ 0 போட்டு பாருங்க. 0 + 0 இது 0 0 ஆகிடும். இதுவே வந்து -3 போட்டு பாருங்க. அப்படி இருக்கிறதால தான் = 0 போடுறோம் டினாமினேட்டர். இப்போ இங்கே -3 போடுங்க. -3 என்ன வரும்? -3 3³ + 3² இங்கே போடுறேன். -3 3³ + 3² - 6 3s are 18. ஸோ அப்போ -27 + 9 - 18. -27 + 9 இங்கே வந்து -3 போடுறோமா? அப்போ இங்கே +18 ஆகிடும். -3 போடும்போது -3 3³ -27 -3 2 +9 +18. அப்போ -27 + 27 = 0. அதாவது தான் எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ்ன்னு சொல்கிறாங்க. டினாமினேட்டர் இது போட்டால் 0 வரும். அதுதான் எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ். இப்போ இது = 0 போடும்போது எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. இப்போ when x = இந்த சம்மில் பாருங்கள், when x = 1 போட்டு பாருங்கள். 1 - 1 0 ஆகிடும். அதான் டினாமினேட்டர் வந்து 0ன்னு வந்தால் அது வந்து எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. p of x by q of x வந்து not equal to 0 வரணும். ஸோ q of x is equal to 0 எடுத்துகிட்டு வந்தால் தான், அதை எடுத்துகிட்டு வரும்போது தான் வந்து q of x not excluded value ஆகும். ஸோ the excluded values are 0 -3, 2.
இப்போ புரிஞ்சிருக்கும்ல, எப்போவுமே டினாமினேட்டரை வச்சு நியூமரேட்டர் அப்படியே விட்டுறணும். டினாமினேட்டரை வச்சு ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் பை கியூ ஆஃப் எக்ஸ் வென் இதில் போடுறோம் பி ஆஃப் எக்ஸ் பை கியூ ஆஃப் எக்ஸ் இன் இஸ் லோயஸ்ட் ஃபார்ம். லோயஸ்ட் ஃபார்முக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு தட் மீன்ஸ் டினாமினேட்டரை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதை அன்டிஃபைன்டு காமிச்சிட்டு கியூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 போடுறோம். இந்த சம்மில் அப்படி தான் கியூ ஆஃப் எக்ஸ் வந்து ஈக்குவல் டு 0 போட்டு எக்ஸ்க்ளூடட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இந்த சம்லேயும் டினாமினேட்டரை ஈக்குவல் டு 0 போட்டு எக்ஸ்க்ளூடட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் தேர்ட் சம்லேயும் பாருங்க இஸ் நாட் டிஃபைன்டு எப்போ டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0வா இருக்கும்போது. ஓகேவா? இஸ் அன்டிஃபைன்டு வென் x minus 1 is when x equal to 1, x minus 1 equal to 0 is undefined when x minus 1 equal to 0, therefore x equal to 1. The excluded value அதான் simply denominator equal to 0 போட்டு excluded value கண்டுபிடிக்கிறோம். அவ்வளோதான். Thank you.